வணக்கம். இது ஸ்ப்ரிங் பூட் அந்த வீடியோ சீரிஸோட ரெண்டாவது வீடியோ. இதில் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டெமோ அப்ளிகேஷன் ரெடி பண்ணி அதை வந்து ரன் பண்ணோம். டைரெக்டாக ஸ்டார்ட் டாட் ஸ்ப்ரிங் இனிஷியலைசேஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ரன் ஆகுது. கொடுத்தேன் அப்படின்னா ஒயிட் லேபிள் எரர் வந்தது. இன்றைக்கி இந்த அப்ளிகேஷனை ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நவுத்துவோம். ஒரு ரெஸ்ட் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணலாம். ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னா அது வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐயை ஜென்ரேட் பண்ணும். ரெஸ்ட் ஏபிஐனா என்னங்கிறது நான் செப்பரேட்டாக போடுறேன் வீடியோவில். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேணும் அப்படின்னா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேக்கேஜ் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனடேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன போட்டிருப்பாங்க, இந்த ஸ்ப்ரிங் இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணுது, காம்போனன்ட் ஸ்கேனுங்கிறத இன்டர்னலாக கால் பண்ணிக்குது. ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், காம்போனன்ட் ஸ்கேன், இது மூணுமே இந்த ஒரே அனடேஷன் வந்து பண்ணிடும். தட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்டர்னலி காம்போனன்ட் ஸ்கேன் கால் ஆகும், ஆட்டோ கான்ஃபிகரேஷன் கால் ஆகும், ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் கால் ஆகிடும். சரி, இது ஒரு விஷயம். இப்போ இந்த கண்ட்ரோலர் கிளாஸில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லாகின் கண்ட்ரோலர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங்குக்கு இது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுப்போம். அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்ப்ரிங்கு பூட்டுக்கு இது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு தெரியும். ஸோ இது என்ன டாக்குமெண்டேஷன் போட்டிருக்காங்க, கன்வீனியன்ட் அனடேஷன் தட் இட் செல்ஃப் அனடேட்டட் வித் அட் கண்ட்ரோலர் அண்ட் அட் ரெஸ்பான்ஸ் பாடி. இது ரெண்டுமே சேர்ந்து இந்த அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து ரெக்வெஸ்ட் மேப்பிங், ரெஸ்பான்ஸ் பாடி இது வந்து வேணும். டைப்ஸ் தட் கேரி திஸ் அனடேஷன் ஆர் ட்ரீட்டட் அஸ் கண்ட்ரோலர் வேர் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இதில் பப்ளிக் வாய்ட் லாகின் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிப்போம். இந்த லாகின் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு இதில் ரெக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்னு கொடுப்போம். இதில் மெத்தட் ரெக்வெஸ்ட் மெத்தட் வந்து கெட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ மெத்தட் ஈக்குவல் டு கெட். இதுக்கு ஒரு பாத் இருக்கணும். பாத் வந்து நம்ம /login அப்படின்னு கொடுக்கலாம். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் என்ன வந்து இது ரிட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது அப்ளிகேஷன் /json அப்படின்னு கொடுப்போம். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங்கோடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்தாச்சு. இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங் உள்ள போனீங்கன்னா என்னென்ன இருக்குது, கெட் மேப்பிங் யூஸ் பண்ணலாம், போஸ்ட் மேப்பிங், புட் மேப்பிங், delete, இந்த மாதிரி அதுக்கு செப்பரேட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காமனாகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இங்கே இருக்குன்னு தெரியும் நமக்கு. பாத், ஆரம், ஹெட்டர், ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ப்ரொடியூசர்ஸ். இந்த ப்ரொடியூசர்ஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அப்ளிகேஷன் /json, அப்ளிகேஷன் /starன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நான் வந்து ஜேசன் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்டேஷனை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ இதில் வந்து நம்ம ரிட்டர்ன் கலெக்ஷன்ஸ் டாட் சிங்கிள்டன் அப்படின்னு சொல்லி ஹலோ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு செட்டை ரிட்டர்ன் பண்ணணும், ஜேசனாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது கொடுத்தா நமக்கு வாய்டுக்கு பதிலாக செட் ஆஃப் ஜேசன்னு கொடுக்கணும். இந்த சிங்கிள்டன் வந்து செட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை கொடுக்குது. இது வந்து ஜேசனாக கன்வெர்ட் ஆகி வெளில போயிடும். ஏன்னா அப்ளிகேஷன் /json அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லாமல் நீங்கள் நார்மல் லிஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ரைட்டு, இப்போ இதில் வந்து ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இனிமே தான் வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டே வரப்போகுது. சரி, ரெக்கார்ட் ஆகுதான்னு அடிக்கடி போய் செக் பண்ணேன். ரைட்டு, மைக்கும் ஒர்க் ஆகுதான்னு. ஏன்னா பல சமயம் என்ன ஆகிடுது, நான் மைக்கை ஆஃப் பண்ணி ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா இந்த ரெக்கார்டே நடக்காமல் இருந்திருக்கா
இந்த மாதிரி பல தடவை ஆயிடுச்சு, அதனால் அடிக்கடி போய் செக் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வருது. என்னன்னா, இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணினா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சூப்பர். இப்போ இங்கே போய் கொடுத்தோன்னா /லாகின்னு கொடுத்தா எனக்கு ஹிட்டே ஆகலை பாருங்கள். இங்கே வந்து வரவே இல்லை. என்னன்னா, இங்கே தான் ஸ்ப்ரிங் பூட்டோடைய பேசிக்ஸ் வருது. இப்போது இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேக்கேஜில் இருக்குது, இந்த டிஃபால்ட் பேக்கேஜில் இல்லை. ஸோ டிஃபால்ட் பேக்கேஜில் இருக்கிறது மட்டும்தான் வந்து இது ஸ்கேன் பண்ணும். இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து காம்பனன்ட் ஸ்கேன்னு கொடுத்துருக்கு. இந்த காம்பனன்ட் ஸ்கேன் வந்து டிஃபால்ட்டாக இது இருக்கிற ஃபோல்டரில் தான் வந்து ஸ்கேன் பண்ணும். இதை டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சோர்ஸ் கோடு இதில் இருக்காது, நம்ம டாக்குமெண்டேஷனில் இதை கொடுத்துருப்பாங்க. இது இது உண்மையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த லாகின் கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, கண்ட்ரோலர் எடுத்து டெமோ அப்ளிகேஷன் பேக்கேஜில் போட்டுருவோம். இப்போ டெமோ அப்ளிகேஷனும் காம் எக்ஸாம்பிள் டெமோ, இதுவும் காம் டெமோ. இப்போ வந்து நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்தா பாருங்கள், அவுட்புட் வந்துடுச்சு. ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது காம்போனன்ட் ஸ்கேன் சொல்லி என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் அனடேட் ஆகியிருக்கோ அது எல்லாத்தையுமே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அது டிஃபால்ட்டாக காம்போனன்ட் ஸ்கேன் வந்து அந்த பேக்கேஜில் தான் நடக்கும். சரி, அப்படின்னா நான் வேறு பேக்கேஜில் வைக்கவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டான கேள்வி. அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. என்ன பண்ணுறலான்னு இப்போ பார்ப்போம். லாகின் கண்ட்ரோலர் எடுத்து நான் கண்ட்ரோலருக்குள்ளேயே திருப்பி போட்டேன். எக்லிப்ஸே வந்து இந்த பேக்கேஜ் ரீநேம் பண்ணிடும், ஸோ நம்ம பண்ண வேண்டாம். பட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். இப்போது பழைய பேக்கேஜில் போட்டாச்சா, கண்ட்ரோலருங்கிற பேக்கேஜில். இப்போ இது ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே காம்பனன்ட் ஸ்கேன் கொடுக்கணும். இங்கே அட்டு காம்பனன்ட் ஸ்கேனை மேனுவலாக நம்ம கொடுக்கணும். இங்கே பேஸ் பேக்கேஜஸ் அப்படிங்கிற இடத்துல கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஏன்னா கண்ட்ரோலர் தானே நம்மளுடைய பேக்கேஜ். ஸோ கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இந்த பேக்கேஜில் போய் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னொரு பிரச்சனை வரும், நீங்கள் கேட்பீங்க, அப்போ நான் எல்லாத்தையும் கண்ட்ரோலர் பேக்கேஜில் மட்டும் தான் கொடுக்கணுமா, வேறு பேக்கேஜில் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா இல்லை, அதுவும் பாசிபிள். இது வந்து ஒரு அரே எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த பேஸ் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது ஒரு அரே. இது வந்து இன்புட் வந்து ஒரு அரேவாக எடுத்துக்கும். இதோ ஸ்ட்ரிங் அரேவாக இன்புட், இந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே, பட் ஸ்ட்ரிங் அரே இதுக்குள்ளே போனால் தெரியும். இந்த ஓப்பன் டிக்ளரேஷனில் போனால் டிஃபால்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா, இஸ் அன் அலையாஸ் வித் திஸ் பேக்கேஜஸ் டு ஸ்கேன். நம்ம வந்து கமா செப்பரேட்டடாக இந்த ஆப்ஜெக்டில் மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை கொடுக்கலாம், அடுத்த பேக்கேஜ் அப்படின்னு கொடுக்கலாம். சரி, இது ஒரு வே. எனக்கு இது இல்லாமல் எனக்கு காமனாக நடக்கணும் அப்படின்னா இன்னொரு சிம்பிள் சொல்யூஷன் என்னென்னா, இதையும் வந்து com.exampleனு கொடுத்துருவோம். ரீஃபேக்டர் வேறு எங்கே இருக்குது, ரீஃபேக்டர் ரீநேமில் com.example.controller கொடுத்துட்டு இங்கே com.example அப்படின்னு கொடுப்போம். இது வந்து பேஸ் பேக்கேஜ் ஆகுதா. இப்போ இந்த பேக்கேஜும் இதுக்குள்ளே இருக்கிற சப் பேக்கேஜையும் இது வந்து ரீட் பண்ணணும். ரீட் ஆயிடுச்சு. ஸோ பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த ரூட் லெவல் ஃபோல்டரே நம்ம கொடுத்துட்டோம். ரூட் லெவல் பேக்கேஜ் com.example இதுக்குள்ளே தான் கண்ட்ரோலர் வரும், டெமோ வருது, நாளைக்கு சர்வீஸ் வரும், டிஏஓ வரும், எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். அப்போ அந்த பேக்கேஜையே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேக்கேஜில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது கொடுக்கல அப்படின்னா இந்த பேக்கேஜ் அப்ளிகேஷன் எங்கே இருக்கோ அந்த பேக்கேஜை தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பல சொல்யூஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று அப்ளிகேஷனை இந்தமாரி டெமோன்னு செப்பரேட்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்ளிகேஷனையே வெளில கொண்டு வந்துடலாம். டெமோவுக்கு பதிலாக com.exampleனு சொல்லி கொண்டு வந்து
அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே காம்பினேஷன் தான். உங்களுடைய ப்ராஜெக்டில் எப்படி வேணுமோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். பட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இதுதான் ரெஸ்ட் கண்ட்ரோலருடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக காம்போனன்ட் ஸ்கேனை கால் பண்ணும். ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி இதை ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இது வந்து கண்ட்ரோலராக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெஸ்ட் ஏபிஐ என் பாயிண்ட்ஸை இதில் எழுத ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி ரெக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு வந்து எந்த மெத்தட் பாத் என்ன ப்ரொடியூசர்ஸ் என்ன அந்த மெத்தட் நேம், இது மெத்தட் நேம் நம்ம வைக்கிறது தான். ஏன்னா இந்த யூஆர்எல் வச்சு தான் நம்ம கால் பண்ண போகிறோம் இன்டர்னலாக. ஸோ எந்த மெத்தட் அதோடைய ரிட்டர்ன் டைப் இது கொடுத்துட்டோன்னா இந்த மெத்தட் வந்து ஏபிஐக்கு எலிஜிபிள் ஆகிடும். ஏபிஐலேருந்து வெளியிலேருந்து கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், என்ன காம்பனன்ட் ஸ்கேனோடைய யூஸ் பார்த்தோம். காம்பனன்ட் ஸ்கேன் வந்து எந்த பாத்துலேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும். ஏன்னா ஸ்ப்ரிங் பூட்டுக்கு தெரியணும் எங்கே என்னுடைய ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணும். இப்போது இந்த டேக் கொடுக்காம விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்குக்கு இது ரெஸ்ட் கண்ட்ரோலர்னே தெரியாது. ஸோ இந்த ஃபைலை லோடே பண்ணாது. என்ன தான் நீங்கள் ரெக்வெஸ்ட் மேப்பிங் இதெல்லாம் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபைலை லோடே பண்ணாது. நம்ம போய் ஹிட் பண்ணும்போது ஒன்றுமே வராது. ஏன்னா ஸ்ப்ரிங் இதை கண்டுட்டுருக்காது. இப்படி ஒரு ஃபைல் இருக்குன்னே அதுக்கு தெரியாது. ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்தா தான் அது வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலராக மாறும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு தேவையான ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட். ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வேறு ஏதாவது சம்மந்தமான வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் ப்ராஜெக்டில் ஸ்ப்ரிங் பூட் என்னென்னலாம் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. சேனலில் வர மீதி வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், பை பாய், டேக் கேர்.